திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி அந்த பூசாரிப்பட்டியிலிருந்து சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூசாரிப்பட்டியிலிருந்து ஐயா சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாளி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன்கபிலர் பாரனர் மெய்யுணர் விளம் பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநேரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநேரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் சிவபெருமானே. அடுத்து திருக்கோவிலை அடைதல், வந்தவாசிலிருந்து செண்பகவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலையா. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் போனும் உய்ய இருட்கட உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தன் திருவருளும் எனவும் கூடீர் தெற்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. தெற்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலையா. அற்புதம் ஐயா. அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடலையும் வணங்குகிறேன். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம். திருப்பள்ளி எழுச்சி
சின்ன காஞ்சிபுரத்தை சேர்ந்த சிவத்திருமதி தனலட்சுமி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அப்பற வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பூரு கண்ணியர் மானிட தியல்வின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வையல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே இப்பிறப்பரு தெம்மை ஆண்டருள் புரியோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப்பிறப்பரு தெம்மை ஆண்டருள் புரியோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதமா, அற்புதம். நன்றிங்கம்மா. சிவபெருமான் சிவசிவ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, அன்னார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே நாம் எல்லாம் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற ஒரு பெரிய குழுமத்தின் கீழே ஒன்றிணைந்திருக்கின்றோம். இந்த விடியற் காலை பொழுதில் இறைவனை சிந்தித்து விட்டு நாம் நாளை துவங்குகிறோம். அந்த வகையில நம்மை எல்லாம் இந்த செந்நெறியில் ஆட்படுத்திய எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பெரும் கருணையை நம் மனமொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய அகையிருளை, நம்முடைய அறியாமையை பிறந்து வளர்ந்து தாய் தந்தை முதற்கொண்டு நம்முடைய அறியாமையை நீக்கிய அத்தனை ஆசான்களுக்கும் அத்துணை குருநாதர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவியை திருவடிகளை சமர்ப்பித்து விட்டு நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பில் இருக்கக்கூடிய அட்டமா சித்தி ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து வருகிறோம். அதிலே குறிப்பாக 13 பாடல்கள் நாம் சிந்தித்திருக்கிறோம். அதில் இன்றைக்கு 14வது பாடலாக நாம் பார்க்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைக்கு உண்டான பாடல் திருமந்திரம் 3ஆம் தந்திரம். 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பில் அட்டமா சித்தியில் 14வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஒத்த இவ்வொன்பது வாயுவும் ஒத்தன, ஒத்த இவ்வொன்பதின் மிக்க தனஞ்சயன், ஒத்த இவ்வொன்பது வாயுவும் ஒத்தன, ஒத்த இவ்வொன்பதின் மிக்க தனஞ்சயன், ஒத்த இவ்வொன்பதில் ஒக்க இருந்திட ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே, ஒத்த இவ்வொன்பதில் ஒக்க இருந்திட ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே. இனி பதம் பதமா பார்த்துருவோம். சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஒத்த அண்ணா
சரி நிகராக ஒத்த இவ்9 வாயும் ஒத்தன. ஒத்த 9 வாயும் ஒத்தன. ஒத்த இவ்9 மிக்க தனஞ்சயன். ஒத்த இவ்9 ஒக்க இருந்திட ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே. இப்ப குறிப்பா இந்த அட்டமா சித்தியை பத்தி பேசிட்டு இருந்தவரு திடீர்னு அந்த அட்டமா சித்தி பலன்கள்லாம் விட்டுட்டு அதனுடைய நேத்து ஒரு பாடல் பார்த்தோம். அந்த பாடல்லையும் எப்பவுமே வந்து பலன்களை சொல்லிட்டு வந்திருந்தார். 12 பாட்டு வரலும் பலன்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். என்ன நடக்கும் அட்டமா சித்தியில என்னென்ன நடக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஆனா நேத்து ஒரு ஜீவன் முக்தர் எப்படி இருப்பாருன்றது சொன்னாரு. இன்னைக்கு வந்து இந்த உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்களை சொல்ல வராரு திருமூலர். அட்டமா சித்தியில இதெல்லாம் கைவர பெறுன்றது உண்மைதான். எப்படி இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம்தான். எப்படி சாத்தியம்னா ஒத்த 9 வாயும் ஒத்தன. இதுக்கான நம்ம பொழிப்புரை தர்ம யாத்திரை என்ன சொல்லிருக்கோம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிடலாம், டீப்பா போயிடலாம். ஒத்த இவ்9 வாயும் ஒத்தன. ஒத்த இவ்9 மிக்க தனஞ்சயன். ஒத்த இவ்9 ஒக்க இருந்திட ஒத்த உடலும் உயிரும் இருந்ததுவே. சிறப்பா பொழிப்புரை. சிறப்பால் தம்முள் ஒத்தனவாக்கிய தனஞ்சயன் ஒழிந்த ஏனைய வாயுக்கள் 9 வேறு வேறு நின்று செயல்படுவன. சிறப்பால் அவ்9 மேற்பட்டது தனஞ்சயன் என்னும் வாயு. அஃது ஏனைய 9 வாயுக்களினும் ஒப்ப கலந்து அவற்றிற்கு வன்மையை தந்து நிற்கும். அஃது அவ்வாறு நிற்பதனாலே உயிரும் உடம்பும் இணங்கி இருக்கின்றன. இதுதான் செய்தி. இப்ப திருப்பி ஒரு முறை படிச்சிடுறேன். நம்ம உடம்பு பத்தின செய்தி. நம்ம எல்லாம் இப்ப டாக்டர் ஆக போறோம். பாருங்க திருமந்திரமே படிச்சீங்க. திருமந்திரம் மொத்த நூலும் படிச்சீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து எம்பிபிஎஸ் படிப்பு தான். ஆமா. முழுக்க 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 சிலபஸே அதுதான். நம்ம சிலபஸே இப்ப திருமந்திரமே சிலபஸே வந்து உடம்பு தான். ஏன்னா ஒரு ஊன் உடம்பு ஆலயம்னு வேற சொல்லிட்டாரா? ஆமா. அப்ப எவ்வளவு ஒரு ஆராய்ச்சி பாருங்க. ஆமா. மேற்கத்திய கலாச்சாரம் உள்ள வந்ததுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த பிறகுதான் நம்மளுக்கு மேற்கத்திய வைத்திய முறையெல்லாம் வந்தது. அந்த பிரிட்டிஷ் சிஸ்டம். பிரிட்டிஷோட சிஸ்டம் தானே. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி எவ்வளவு தேர்ந்திருக்கிறோம். எவ்வளவு தேர்ந்திருக்கிறோம். ஸ்கேன் பண்ணக்கூடிய ஆற்றல் கண்ணிலே இருந்திருக்குது. அப்படி இந்த 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 திருமந்திரமே ஒவ்வொரு பாடலுமே வந்து நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் மனம் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் உயிர் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் ஆன்மா சார்ந்த விஷயங்கள், பதி பசு பாசம் சார்ந்ததை விளக்கிட்டே போவோம். குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உடம்புக்குள்ள இருக்கிற பிராணன். ஏற்கனவே பிராணாயாமம் படிக்கும்போது வாயுக்களை பத்தி படிச்சோம். 10 வாயுக்கள், தச வாயுக்கள் இருக்கிறத பத்தி படிச்சோம். அந்த 10 வாயுக்கள் என்னென்னு பார்த்தோம். பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், அப்புறம் தனஞ்சயன், அப்புறம் ஏதோ ஒரு தத்தன் வரும் நினைக்கிறேன். ஆமா. இப்படி ஒரு கரெக்டா ஒரு 10 வாயு இருக்கு. அந்த 10 வாயுவும் என்னென்ன செய்யுதுன்றத ஒரு குறிப்பா எல்லாம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஆனா இது இப்ப என்ன இந்த பொழிப்புரை திருப்பி ஒரு முறை வாசிச்சிடுறேன். என்ன சொல்ல வர்றாருன்னு மட்டும் பார்த்துக்கலாம். சிறப்பால் தம்முள் ஒத்தனவாகிய தனஞ்சயன் ஒழிந்த ஏனைய வாயுக்கள் 9 வேறு வேறு நின்று செயல்படுவன. சிறப்பால் அவ்9 மேம்பட்டது தனஞ்சயன் என்பது என்னும் வாயு. அஃது ஏனைய 9 வாயுக்களிலும் ஒப்ப கலந்து அவற்றுக்கு வன்மையை தந்து நிற்கும். அஃது அவ்வாறு நிற்பதனால் உயிரும் உடம்பும் இணங்கி இருக்கின்றன. இது வந்து நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கிறேன். நான் படிச்ச அனுபவத்தை அப்படியே சொல்லிடுறேன். உயிர் போயிருச்சுன்னா இந்த பிணத்தை எரிக்கிற வழக்கம் சிலருக்கு உண்டு. இப்போ வந்து கரண்ட்ல எரிச்சிடுறாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் 10 மினிட்ஸ்ல வந்து சாம்பல் கொடுத்து அஸ்தி கொடுத்துட்றாங்க. நம்ம காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுடுது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எரிக்கிறாங்க. எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிணத்தை என்ன பண்ணுவாங்க? எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எரிக்கிற வழக்கம் உள்ளவங்க எரிப்பாங்க. புதைக்கிற வழக்கம் உள்ளவங்க புதைப்பாங்க. ஆனா திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருவர் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிலையை எட்டி அதுக்கப்புறம் அட்டமா சித்தியை கடந்து சாமியோட 2 கலந்து ஒரு சிவஞானியா இருக்கிறவரை போய் என்ன பண்ணக்கூடாது? எரிக்க கூடாது. அப்படி எரிச்சாங்கன்னா எரிமலை வெடிச்சு பூமி மிகப்பெரிய ஆபத்துக்கு ஆளாயிடும்.
ஒரு சிவஞானிய இந்த மாதிரி பயிற்சி செஞ்சு இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இப்படி வந்து ஒரு நல்ல பயிற்சியில இருந்த ஒரு நல்ல விஷயம் தெரியாதவங்க எல்லாரும் போயிட்டு அவர் எரிக்கிறதுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் கதையே கந்தலாயிடும். வெப்பு நோய் வருமா? ஒரு ஞானியை எரிச்சோம்னா என்ன வரும்? வெப்பு நோய் வரும். அரசன் அன்றே வந்து மிகப்பெரிய நோய்க்கு ஆளாகும். பாருங்களேன், இந்த ஞானியை தொட்டீங்கன்னா பிரபஞ்சத்தை தொட்ட மாதிரி ஆயிடும். நல்லவங்களை மட்டும் நீங்க எதுவுமே நீங்க சொல்ல, அதான் நல்லார் மனத்தை நடுங்கச் செய்தேனோ வள்ளலார் சொல்றாருல்ல, நல்லவங்க உள்ளம் வந்து மட்டும் பதறுச்சுன்னா அந்த ஊரே பதறி போயிடும். அவ்வளவுதான். என்ன நடக்குன்னே தெரியாது. என்ன கேடு காலம் வரும்னே தெரியாது. அந்த மாதிரிதான் இந்த எரிக்கிற வழக்கம் சமாதி நிலைக்கு வந்தவங்களுக்கு கிடையாது. அதாவது உத்தமமா கடைபிடிச்சவங்களுக்கு இந்த ஏமம், நியமம், ஆசனம் இதெல்லாம் வந்தவங்களுக்கு உண்மையிலேயே எரிக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இவ்வளவு நாளா அவங்க அந்த உடம்ப வந்து நல்லா காத்து வந்திருக்கிறாங்க. இறைவனுக்கு நிகரா என்ன பண்ணிருக்காங்க? பூசை செஞ்சு வந்திருக்காங்க. ஊன் உடம்பு ஆலயம் ஆலயம் சொல்லிட்டு இந்த உடம்ப அப்படியே சிறப்பா கவனிச்சு வந்திருப்பாங்க. முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடி என்ற மாதிரி அவங்க முப்போதும் என்ன பண்ணிருப்பாங்க? சுத்தமா இருந்திருப்பாங்க. முப்போதும் வேள்வி வளர்த்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை எரிச்சோம்னா ரொம்ப அதோ கதிக்கு போயிடும். என்ன கதிக்கு போயிடும்? அதோ கதிக்கு போயிடும். அது என்ன கதிக்கு போவானே தெரியும். அப்படிப்பட்டவங்களை எரிக்க கூடாது. எரிக்க கூடாது. எரிச்சோம்னா நீட்டா அக்னி அதாவது ருத்ரத்துக்கு போயினா முடியாது. பயிற்சி பண்ணாதவனை எரிச்சு என்ன பண்ண முடியும்? பயிற்சி பண்ணாதவனை எரிச்சிடலாம். இந்த ஏம நியமத்துக்கு வராதவன் என்ன பண்ணிடலாம்? எரிச்சிடலாம். ஆனா திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒருபோதும் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சவங்களுக்கு குறிப்பா சமாதி வைக்கணும். ஏன்னா ஒழுக்கத்துல வந்தவங்கள சொல்றேன் நான். ஒழுக்கத்துல வராதவங்க பத்தி நமக்கு கவலை கிடையாது. அவங்களை எரிச்சா என்ன, புதைச்சா என்ன? அது 2வது முலை பூந்துதா, இல்ல யோனி பூந்துதா, இல்ல மல மூத்திரத்துக்குள்ள பூந்துதா நமக்கு தெரியாது. இந்த கருட புராணம் படிச்சீங்கன்னா தெரியும். மூத்திரத்துல கொஞ்ச நாள், அப்புறம் மலத்துல கொஞ்ச நாள், சுக்கிலத்துல கொஞ்ச நாள் நீச்சல் அடிக்குமா உயிர். ஏன்னா அதுக்கு ஆசைப்பட்டுச்சு இல்லையா? படிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும் அது படிக்கும்போது. உயிரை விட்ட உடனே பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இத்தனை கிலோமீட்டர் மேல போகுதுன்றாரு. போய் இந்த 2 கணத்துல இறைவனை பார்த்துடும். பார்த்துட்டு அங்கிருந்து அது பழைய நினைப்பு வந்துடும். இந்த கரு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நினைப்பு வந்துடும் அதுக்கு. ஐயோ நான் இதெல்லாம் மறந்துட்டு நான் அங்கங்க தேங்கி நின்றுட்டேன். சாக்கடை மாதிரி தேங்கி இருந்திருக்கேன்னு நான் திருப்பியும் அங்க போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உதவ விடும் தூதர்களால. போய் அங்க போய் மாட்டிக்கணும், இல்ல லாக் ஆகி மாட்டிக்கணும். வந்த வேலையை கடமை நிறைய இருக்குது. செஞ்ச வினைக்கு 3 கர்மம் இருக்குல்ல. செஞ்ச கர்மம், செய்கின்ற கர்மம், இனி வரப்போற கர்மா இருக்குல்ல. இந்த 3 வினை இருக்குதப்பா. சஞ்சீத கர்மம், அந்த வினை சொல்றாங்கல்ல, சஞ்சீத வினை 3 வினை சொல்றாங்கல்ல. அந்த வினையினால காலால உதைச்சி அனுப்புவாங்களாம். அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அத்தனை கிலோமீட்டர் திருப்பி வரும். 15 நாள் அங்க இருக்கணும். எங்க? அந்த உயிர் விட்ட இடத்துல. அதுக்கப்புறம் தான் காரியம், அப்புறம் கர்மாந்திரம் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? அப்போ அந்த கருட புராணம் படிச்சீங்கன்னா அந்த உண்மை என்னன்னு தெரியும். இந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுக்குள்ளும் எவ்வளவு வேதனைப்படும்ன்றது ஆசைக்கு ஏத்த மாதிரி தான் நரகம். ஆமா, மூத்திரத்து மேல ஆசை இருந்ததுன்னா மூத்திரம் அந்த கடி நரகத்துல தள்ளி விடுவாங்க. அதுல நீச்சல் அடிச்சுட்டு வா, நீ அதுதானே விரும்பின. தீனி மேல நாட்டம் இருந்ததுன்னா மலத்துல நீச்சல் அடிச்சுட்டு வா. தீனியேன்னு இருந்தல்ல நரகம். சோத்து மேலேயே அது தீனி மேலேயே மனசு இருந்ததுனால அந்த மலத்துல விடுவாங்க. இப்படி சொக்கிலத்துல, காமத்துல, இப்படி நிறைய எதுலெல்லாம் ஆசை இருந்ததோ அதெல்லாம் அந்த உயிரை போட்டு புரட்டி கிரட்டி எடுத்து போதும் அப்படின்னு அந்த நரக வேதனை அனுபவிக்குமா. ஆமா, என்ன கொப்பரை எல்லாம் கிடையாது. அதுல போட்டிருக்கும். கருட புராணம் படிச்சீங்கன்னா தெரியும். அது படிப்பாங்க. உயிர் நல்ல கதி அடையறதுக்கு சில பேர் படிப்பாங்க. எல்லாரும் படிக்கலாம். படிச்சு தெரிஞ்சுக்கலாம். உயிரோட நிலைமை அடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்போ ஒரு சிவாச்சாரியார ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிச்சவங்கள என்ன பண்ணக்கூடாது? எரிக்கக்கூடாது. அப்படி எரிக்காம புதைக்கணும். அதை சமாதி வைக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 3க்கு 3, 6க்கு 6 பள்ளம் எடுத்து உப்பு, விபூதி, நல்லா துளசி,
மணக்கிற விபூதி அந்த இதெல்லாம் போட்டு அவங்கள கம கம கமன்னு என்ன பண்ணணும், ஆறுக்கு ஆறு சில விஷயங்கள்லாம் எடுத்து அழகா உட்காரணும். உட்கார்ந்து தவம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த தவம் பண்ணவங்களுக்கு தவம் பண்ண மரியாதை மாதிரியே உட்கார வைக்கணும். அதுதான் சிறப்பு. அதான் சிறப்பு. அவங்கள எரிச்சிட்டோம்னா என்ன நடக்குன்னே தெரியாது. என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அழகா அவங்கள மரியாதை பண்ணி உள்ள வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேல லிங்கம் வச்சிரணும். சின்னூண்டு லிங்கம் வச்சிரணும். அதான் இந்த நியமத்தை கடைபிடிச்சவங்களுடைய சமாதி. இது வந்து போனா சொல்றேன். இதுல எரிக்கிற வழக்கம் இருக்கிற உள்ளங்களுக்கு எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, 9ல் ஒத்த 9 வாயுவும் ஒத்த 9ன் மிக்க தனஞ்சயன். இந்த தசவாயுக்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த தசவாயுக்கள் இப்ப நினைவுக்கு எனக்கு வரல. அதாவது வந்து பிராணன், அபானன், வியானன், சமானன், அப்புறம் தனஞ்சயன், ஆதித்தன் ஒண்ணு வரும். இந்த மாதிரி அந்த வரிசை வரும். நான் இப்ப சொல்றேன். அதான் சிவபெருமான், திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இடையூறுக்கு மன்னிக்கவும். சொல்லுங்க ஐயா. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். 10 வாயுக்கள் சாமி. திருப்பி ஒரு முறை சொல்லுங்க ஐயா. பிராணன், அபானன், வியானன். ஒன்னொன்னு சொல்லுங்க. முதல்ல பிராணன். ஆமா சாமி. பிராணன்றது நம்ம மூச்சு காற்று. ஆமா. ரெண்டாவது சொல்லுங்க. அபானன். அத உள்ள இழுக்கிற காத்துக்கு பிராணன் பேர். அபானன் நம்ம உடம்பு விட்டு வெளியே போற காத்துக்கு எல்லாத்துக்குமே அபானன் பேர். தமிழ்ல வந்து கழிவு காற்று சாமி. கழிவு காற்று. மூணாவது வியானன். வியானன் தொழில் காற்று. தொழில் காற்று இல்லையா? ஆமா சாமி. ஆமா. அதாவது தோலிலிருந்து எல்லா நரம்பிலும் அசையா பொருள் உறுப்புகள் நீட்ட மடக்க உணர்ச்சிகளை அறிய உதவுவது வியானன். அடுத்து உதானன். ஒளிக்காற்று சாமி. உணவின் சாரத்தை நிற்க உதவும் மேல் நோக்கி இயம்பும் வாயு. சரிங்க, உதாரணம். அடுத்து சமானன். நிறவு காற்று. இது வந்து நாபியிலிருந்து கால் வரை பாயும் வாயுக்கள் அதிகப்படாமல் சரி செய்யும். உண்ட உணவு செரித்தவுடன் எல்லா இடங்களையும் அனுப்புகிறது. இதுக்கு சமானன் பேரு. அடுத்து நாகன். தும்பல் காற்று சாமி. அறிவை வளர்க்கும், கண்களை திறப்பதற்கும், மயிர் செலுக்க இமை மூட வேலை செய்யும், வாந்தி எடுத்தல், துப்புதல் போன்ற வேலை செய்யக்கூடியது நாகன்ற காற்று. அடுத்து கூர்மன். விழிக்காற்று. இது வந்து மனதில் கிளம்பி கண் இமையை கொட்டாவி வாய் மூட, கண் திறந்து மூட, கண்ணீர் வர வேலை செய்யக்கூடியது இந்த வாய்க்கு பேர் கூர்மன் பேரு. அடுத்து கிரிகரன். கிருகரன். நாக்கில் கசிவு, நாசி கசிவு உண்டு பண்ணும், பசி வர வைக்கும், செயல்புரிய, தும்மல், இருமலை உண்டு பண்ணக்கூடியது இந்த கிருபாகரன். கிருபாகரன் சொல்லுவாங்க. கிருகாகரன். அடுத்து தேவதத்தன். இமை காற்று. இமை. இது வந்து தேவதத்தன்ற காற்று வந்து சோம்பல். நம்ம தூங்கி ஓடிடும்ல, தூங்கி எழும்போது அப்படியே படுத்துக்கலாமா, அப்புறம் தூங்கி எழுகையில் ஆயிடுச்சு, தாக்குதல், கண்களை அசைத்தல், சண்டையிடுதல், தர்க்கம் பேசுதல், இதெல்லாம் தேவதத்தன். இந்த காத்து அதிகமா இருந்தா அவங்க கூட சண்டை. யாரெல்லாம் இந்த வம்புக்கு நிக்கிறான் பாருங்க, இவனுக்கெல்லாம் இந்த தேவதத்தன்ற காத்து அதிகமா இருக்கும். சோம்பேறியா இருப்பான், வேணும்னே சண்டைக்கு வந்து நிற்பான், வாதம் பண்ணிக்கினே இருப்பான். இவனெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காத்து அதிகமா இருக்கும். தேவதத்தன். அடுத்ததுங்கய்யா தனஞ்சயன். வீங்கல் காற்று. தனஞ்சயன். மூக்கிலிருந்து உடல் முழுவதும் வீக்கம் பெறக்கூடிய, அதாவது ஒரு சின்ன அடிப்பட்டுதான் உடனே வீங்கி போகுது இல்லையா, காதில் கடல் அலை இறைச்சல் போல் இறைத்தல், இறந்த 3ஆம் நாள் தலை வழியாகவே வெளியே செல்லுதல். குழந்தை கருவில் உற்பத்தி ஆகும் போது தசவாயுக்கள் அவற்றின் வளர்ச்சி நிர்மாணிக்கின்றன. ரைட். இப்ப இந்த 10 வாயுவை பார்த்துட்டோம், அப்படிதான் இல்லையா? 10 பார்த்தாச்சு சாமி. 10 பார்த்தாச்சு. இந்த 10 நிலைமை என்னன்னு பார்த்தோம். இதுல 10ல 1 தவிர்த்து, அதாவது 9 என்ன சொல்ல வராரு இங்க பாருங்க. இங்க பாட்டுக்கு வந்துருவோம். 9ல் 9 வாயுவும் ஒத்தன, இந்த ஒவ்வொன்று 9ன் மிக்க தனஞ்சயன். இதுல எல்லாத்தையும் சிறந்தது தனஞ்சயன்னு சொல்ல வராரு. ஏன் தனஞ்சயன் சிறந்தது சொல்ல வர்றாருன்னா, அந்த உயிர் போன 3ஆம் நாள் வரைக்கும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளதுதான் தனஞ்சயன். அதனாலதான் இதுக்கு சிறப்பு அப்படின்றார். எப்படி சிறப்புன்னா, அந்த ஏன் இதை முதல்ல சொல்ல வந்தேன்னா, அந்த பிணத்தை எரிக்கிறவங்க, அதுதான் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இந்த பிணத்தை எரிக்கும் போது திடீர்னு எழுந்துக்கும். எல்லாரும் பயப்படுவாங்க, என்ன பணம் எழுந்துக்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து கொம்போல என்ன பண்ணுவாங்க, தட்டி விடுவாங்க. அந்த பாடி எழுந்துக்குதுன்னா காரணம் என்னன்னா, அந்த தனஞ்சய என்ற காற்று 3 நாள் பிறகு போக வேண்டியது எரிக்கும் போது என்ன பண்ணுமா,
அந்த அன்னைக்கே அந்த எரியும் போதே போறதுக்கு முயற்சி பண்ணும்போது, அந்த உடம்ப விட்டுட்டு போறதுக்கு முயற்சி பண்ணும்போது, அப்படியே முதுகெலும்பு எழுந்து நிக்கும். அததான் நான் சொல்ல வந்தேன். அப்போ இன்னைக்கு கரண்ட்ல எரிக்கிறாங்க. ஆனா சாதாரணமா பிணத்த எரிக்கும்போது, இந்த தனஞ்சயன்ற காற்று தன்னை விட்டு உடலை விட்டு புறப்படக்கூடிய அந்த நிலைமைக்கு பாடி எழுந்து நிக்குமாம். அப்போ ஓங்கி அடிப்பாங்க. ஓங்கி அடிச்சு திருப்பி அத என்ன பண்ணுவாங்க, ஐயோ! பிணம் எழுந்து சில பேர் பயந்துருவாங்க. எழுந்துட்டாங்களோ அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தனஞ்சயன் விட்டுட்டு போகும்போது, கடைசி காற்று அது. அதுதான் இந்த இந்த உடம்ப வந்து ஒரு தேர் மாரி நின்னு எல்லா பாட்டம் ஆஃப் த எல்லாத்துக்கும் என்ன பண்றது? மூலமா இருந்திருக்குது. அத இந்த நம்ம இப்ப அந்த தனஞ்சயன பத்தி என்ன பார்த்தோம்? கடைசியா தனஞ்சயன் மூக்கிலிருந்து உடல் முழுவதும் வீங்க பண்ணக்கூடிய காதில் கடல் அலை இரைச்சல் போல் இரைத்தல், இறந்த 3ஆம் நாள் தலை வழியாக வெளியே செல்லுது. அதான் அந்த கபாலம் எழுந்து அது மேல வெளிய போறது. அப்ப இந்த 10 வாய்களும் 10 வேலைய செய்யுது. ஆனா அந்த 9ல 1 தனியா நிக்குது. அதான் தனஞ்செயன். அதனுடைய சிறப்ப இன்னைக்கு சொல்றார். இப்ப இந்த காத மூடுனோம்னா, கடல் அலை மாரி இரைச்சல் வருது இல்லையா? அந்த இரைச்சல் அந்த தனஞ்சயனால தான் வருது. மூக்குல இருந்து உடம்பு ஃபுல்லா ஏதாவது ஒரு வீக்கம் நம்மளுக்கு இருக்குதுன்னா, அந்த வீக்கத்த உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த தனஞ்சயன்ற காற்றுக்கு உண்டு. இப்படி இந்த 10 வாயுக்களாலான இந்த உடம்பு, செய்தி என்ன சொல்றாங்க? சிறப்பால் தம்முள் 9 ஒத்தனவாகிய தனஞ்சயன் ஒழிந்த ஏனை வாயுக்கள் 9 வேறு வேறு நின்று செயல்படுவன. சிறப்பால் அவ்வொன்பதிலும் மேம்பட்டது தனஞ்சயன் என்னும் வாயு. அந்த ஏனை 9 வாயுக்களிலும் ஒப்ப கலந்து அவற்றிற்கு வன்மையை தந்து நிற்கும். அது அவ்வாறு நிற்பதனால் உயிரும் உடம்பும் இணங்கி இருக்கின்றன. இதான் செய்தி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம். சலனமே இல்லாதிருந்த அந்த அருட்பெருஞ்சோதியில ஆகாயத்துக்கு சலனம் ஏற்பட்டதுன்னா, அதுக்கு வாயுன்னு பேரு. இன்னும் நம்ம எல்லாம் சலனம் இல்லாத இடத்துல தான் இருந்தோம். சலனம் ஏற்பட்டதால தான் பிறந்தோம். இது எத்தன பேருக்கு தெரியும்? சலனம் சலனம் உயிருக்கு சலனம் உண்டான பிறகு தான் நமக்கு என்னது? வாயு உற்பத்தி ஆகுது. அந்த பிராணன் உற்பத்தி ஆகுது. அந்த பிராணன் தான் மூச்சு காத்து. அந்த மூச்சு காற்று உடம்பு வழியா இறங்கும்போது என்னென்ன வகையா மாறுதுன்றத பார்த்தோம் நம்ம இப்போ. ஒரே காற்று தான். ஒரே பிராணன் தான் சாமி. ஒரே பிராணன் உடலுக்குள்ள என்னென்ன வேலை செய்யுது? என்னென்ன மாறுதல்களை அடையுது? அதுதான் அங்க செய்தி. தனித்தனியாலாம் கிடையாது. தனித்தனியாலாம் கிடையாது. உள்ள பிராணன் இழுக்குறோம் இல்லையா? இழுத்து அந்த பிராணன் என்னென்ன வேலையை செய்யுதுன்றத நம்ம ஏற்கனவே கொஞ்சம் விரிவா பார்த்தோம். நுரையீரல்ல உள்ள போய் சலிச்சு தன்னுடைய வேலையை செய்யுது. மூலாதாரத்தில் ஆரம்பித்து மூக்கு வழியாக மூச்சு விட, அப்புறம் வந்து குரல் வளையிலிருந்து கை கால்கள் வேலை செய்ய, எல்லாத்துக்கும் இந்த பிராணன் வந்து ஒட்டுமொத்தமா தேவைப்படுது. ஒரு நாள் நான் சொன்னேன். நீங்க டாய்லெட்ல முக்குனா கூட காற்று தேவைப்படுது. ஒரு குழந்தையை பெத்து எடுக்கிறதுக்கு கூட காற்று தேவைப்படுது. பிரசவ வார்டுல என்ன சொல்றாங்க? அந்த லேபர் வார்டுல என்ன சொல்றாங்க? அம்மா கொஞ்சம் முக்குங்கம்மா. அந்த நேரம் வந்துருச்சு. டைம், டேட் எல்லாம் வந்துருச்சு. சுகப்பிரசவம் ஆகணும்னா முக்கு தான் சொல்லுவாங்க. அத முக்க கூட தெரியலன்னா தான் என்னது? ஆப்பரேஷன். இது வேலைக்காகாது. இது தத்தி இது. ஆமா. அந்த அளவுக்கு அது கூட முடியாத பெண்கள்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு. ரொம்ப சாஃப்ட்டா ஆயிட்டாங்க. பிராணன நல்லா இது பண்ணி அப்படியே ஆ ஒரு 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 அழுத்தி இப்படி புஷ் பண்ணா என்ன ஆயிடும்? வெளிய வந்துரும் குழந்தை. மலத்தைகளை வெளியேற்றுவதற்கும் அதே அதே காற்று தான். குழந்தையை வெளிய தள்ளுறதுக்கும் அதே காற்று தான். இந்த கூத்து ஒரே கூத்து தான். ஆக மொத்தம் கழிவு தான். இந்த உடம்ப விட்டு போயிரணும் அது அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம வெளிய வந்தோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கப்புறம் இருந்தா அவளுக்கு ஆபத்து. அப்புறம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? தாய்க்கும் சேய்க்கும் ஆபத்துங்கன்னுவாங்க. 2 உயிருக்கும் ஆபத்துங்கன்னுவாங்க. ஒண்ணும் உள்ள அத விட்டு வெளிய வந்துரணும். இல்லன்னா அவங்களுக்கு ஆபத்து, நமக்கும் ஆபத்து. ஆக மொத்தம் வெளிய தள்ளி ஆகணும் இல்லையா? அப்ப என்ன காற்று தேவைப்படுது? அங்கேயும் முக்கி என்ன பண்ணணும்? வெளிய தள்ளணும். அந்த வாயு இல்லன்னா முடியாது. பிராணன் என்னென்ன வேலை செய்யுது பாருங்க. இத்தனை வேலையை செய்யுது. அபானம்னா வெளிய வருது. இப்படி வியானம்னா நம்மள வியாபிச்சிருக்குது. சமானம்னா உடம்புல சமமா வச்சுக்குது. இப்படி ஒவ்வொரு கூத்தும் இந்த பிராணன் தான் செய்யுது சாமி. அந்த வகையில இந்த பாட்ட கொஞ்சம் திருப்பி ஒரு முறை பார்த்துட்டு நிறைவு செஞ்சுக்கலாம் சிவபெருமானே. முதலடியில் ஒத்தன குறிப்புரை கொஞ்சம் பார்த்துடலாம்.
ஏன்னா கொஞ்சம் டீப்பா பெரியவங்க என்ன பேசியிருக்காங்கன்றதையும் பார்த்துடலாம். நம்ம கதையை பேசுறதுக்கு முன்னாடி. முதல் அடியில் ஒத்தன என்பது ஒன்றை ஒன்று அவாவி நில்லாது தனித்து நிற்றலை குறித்தன. அதாவது மிக்க அனுவாதம். ஏனைய வாயுக்கள் ஒழி இஃது ஒன்றும் ஏனையவற்றில் கலந்து நிற்றல் எவ்வாறு என்னும் ஐயத்தை நீக்குதற்கு அதனது இயல்பை விதித்தார். வாயுக்களின் பிராணனே சிறந்ததே அன்றி தனஞ்சயன் சிறத்தல் எவ்வாறு எனின் பிராணனுக்கு இயக்கத்தை தருவது தனஞ்சயன். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், தனஞ்சயன் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க திருமூலர் ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். இவங்களே சொல்றாங்க பாருங்க. அதாவது வாயுக்களில் பிராணனே சிறந்ததன்றி தனஞ்சயன் சிறத்தல் எவ்வாறு எனின் பிராணனுக்கும் இயக்கத்தை தருவது தனஞ்சயன் ஆதலில் அது அதனை இயங்கச் செய்வது தனஞ்சயனே ஆம். நின்ற இடத்தும் மீளா அதனை இயங்கச் செய்வது இத்தனஞ்சயனே ஆம். இது பற்றிய இறப்பு காலத்தில் பிராணனை உள்ளிட 9 வாயுக்களும் நீங்கி பின்பு தலைக்குள் இருந்து தலை ஓட்டை உடைத்துக் கொண்டு செல்லும் என்கின்றார். பவயோகத்தை விடுத்து சிவயோகத்தில் நிற்பார். அதனை முற்ற செய்த பொருட்டு வாழ்நாளை நீடித்துக் கொள்வதற்கு வழி கூறத் தொடங்கி முதற்கண் இம்மந்திரத்தால் உடல்நிலை திருத்தத்திற்கு காரணம் இது என்பது இதனால் கூறினர். இது இந்த பாட்டு. அப்போ இந்த மூச்சு காற்றை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த தனஞ்சயன் நம்மை கடைசி வரை நீண்ட காலம் வாழ வைக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கிறது. இதை நம்ம மாணிக்க வாசகனார் என்ன சொல்ல வரான்றது நம்ம குறிப்பா பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் போயிடலாம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். உயிர் உடலில் உள்ள வாயுக்கள் 9. அவை இருக்கும் இடங்களாவன இடகலை, பிங்கலை, வலப்பக்க நாசி நரம்பு, சுழுமுனை, நடுநரம்பு, புருடன் உள்நாக்கு, காந்தாரி வலக்கண் நரம்பு, அத்தி இடக்கண் நரம்பு, அலம்புடை வலக்காது நரம்பு, சங்கினி இடக்காது நரம்பு, குரு எருவாய் நரம்பு என 9. அதாவது நம்முடைய இடப்பக்க நரம்பு 1, அப்புறம் வலப்பக்க நரம்பு 2, அப்புறம் நடுநரம்பு 3, 4வது புருஷன், 5வது நரம்பு காந்தாரி, 6வது வலக்கண் நரம்பு, 5வது அத்தி, 7வது அத்தி இடக்கண் நரம்பு, அலம்புடை 8 வலக்காது நரம்பு, அப்புறம் சங்கினி இடக்காது நரம்பு, இப்படி குரு எருவாய் நரம்பு, இப்படி 9 நரம்பா இந்த உடம்புல பிரிச்சு இந்த 9 நரம்பு இயங்குறதுக்கு இந்த காற்று 9 கூடவோ குறையவோ செய்யாமல் ஒத்து இயங்குவன. இவற்றில் கூட சிறந்ததான வாயு தனஞ்சயனும் 9 வாயுக்களும் 9 நாடுகளில் சிறந்து இருக்கும் இயக்கமானால் உடம்பும் உயிரோடு ஒத்த நீண்ட காலம் நிலைத்திருக்கும். அப்ப நீண்ட காலம் நிலைச்சிருக்கிறதுக்கு இந்த தனஞ்சயன் இந்த சித்தர்களுக்கு மிகப்பெரிய துணையா இருக்குது. அதனாலதான் தனஞ்சயனை சிறப்பா சொல்றாரு. அடுத்த பாட்டுலயும் தனஞ்சயனை பத்தி தான் சொல்ல போறாரு. அப்ப இந்த மூச்சு காற்றுல தனஞ்சயன் சிறப்பா இருக்குதான காரணம் என்னன்னா அந்த உடம்புல தக்க வைக்கிற ஒரு பெரிய டெக்னிக்கை நமக்கு சொல்லி தர்றாரு. நம்ம ஒட்டுமொத்தமா அடியனை நீங்க சந்திச்சீங்கன்னா இந்த மூக்கு வழியா சுவாசத்தை நிறுத்திட்டு 12 அங்குலம் 10 அங்குலம் 13 அங்குலம் நீங்க சுவாசம் பண்ணீங்கன்னா தொப்புள் வரைக்கும் சில பேருக்கு மூச்சு வரும். அந்த மூச்சை வெளியில போற பிராணனை வீண் பண்ணாம உள்முகமா போறதுக்கான எல்லா ஏற்பாடும் கூடுமானவர்கள் அடியனை நீங்க நேர்ல சந்திச்சீங்கன்னா இந்த பிராணனை உள்ள இழுத்து சாப்பிட்ற கலையை நம்ம கத்துக்கலாம். சரியா? அது வரைக்கும் இந்த பிராணன்னா உங்களுக்கு ரொம்ப புரியாம புதிரா இருக்கும். ஆமா, தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதான் சுட்டி காண்பிக்காத வித்தை தொட்டு, அதாவது என்ன சொல்லுவாங்க, சுட்டி காண்பிக்காத விட்டு தொட்டு போட, அது என்ன தொட்டு காண்பிக்க தொட்டு உணர்த்தணும். உங்களை உட்கார வச்சு முதுகெலும்பு நேரா வச்சு உங்க பிராணனை இழுக்க வச்சு அப்புறம் மூக்கு வழியா போற அந்த பிராணனை தடுத்து உள்முகமா போற ஒரு பெரிய கலையை அடியேன் என்னுடைய குருநாதருடைய பெரும் கருணையினால செய்வேன். அந்த ஒரு நாள் நல்ல நாளா எதிர்பார்த்துக்குங்க. என்னைக்கு நம்ம சந்திக்கிறோமோ அன்னைக்கு சந்திக்கும் போது உங்களை உட்கார வச்சு உங்க பிராணனை வெளியில போக விடாம அந்த நீங்களே உங்க மூக்க கையில வச்சுங்க. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நான்றது இங்க நான் இல்லை, நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க. நான் செஞ்ச உடனே உங்க மூக்கு வழியா காத்து போகாது. என்ன சாமி சொல்றீங்க? என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, என்னை சந்திச்சு அடியேனை சந்திச்சு நீங்க உண்மையிலேயே அதுக்கு நீங்க டெடிகேட்டட் ஃபெல்லோவா இருக்கணும். ஒண்ணுமே இல்லை, உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன்னு ஒரு உறுதி மட்டும் எனக்கு கொடுக்கணும். வேற எதுவும் கொடுக்க மாட்டேன். வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். உண்மையிலே பிராணனை நாங்க தெரிஞ்சுக்கணும்.
போதும் அந்த வெளியில என் பிராணனை வீண் பண்ணது போதும். இந்த இந்த தசவாயுக்களை நான் உள்ள தெரிஞ்சு நான் இந்த இந்த உடம்புன்ற கூட்டுக்குள்ள பிராணனுடைய உள்ள அந்த இவ்வளவு இயக்கங்களோட நான் கவனிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நிச்சயம் அதுக்கு பேரு உத்தம பிராணாயாமம் பேரு. உத்தம பிராணாயாமம். இது எப்படி நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யாராவது டீப்பா தூங்கும்போது, உங்க கணவரோ, உங்க குழந்தையோ, பேரப்புள்ளையோ, யாராவது டீப்பா தூங்கும்போது, கொரட்டை மட்டும் அடிக்கக்கூடாது. கொரட்டை அடிக்காதவங்க, நிசப்தமா தூங்கணும். எந்த உயிர் அப்படி பின்னப்படாம, கொரட்டை அடிக்காம, பிராணனை வீண் பண்ணாம, எந்த உயிர் தூங்குதோ, அந்த உயிரை நீங்க உத்து கவனிங்க. அப்படி கவனிச்சீங்கன்னா, அவங்க மூக்கு பக்கமா கை வச்சு பாருங்க. எவ்வளவு பிராணன் வெளியே வருதுன்னு மட்டும் பாருங்க. எவ்வளவு பிராணன் உள்ள போகுது, எவ்வளவு அபானன் வெளியே வருதுன்னு மட்டும் கவனிங்க. அந்த மூச்சு காற்றை மட்டும் கவனிங்க. அந்த நிலைமைக்கு பேரு தான் கேவல நிலைமைன்னு சொல்லப்படுது. ஆனா, அந்த இடத்துல ஆணவம் கிடையாது. அந்த இடத்துல கன்மம் கிடையாது. அந்த இடத்துல மாயை கிடையாது. ஒரு கூத்து இதுதான். தூங்குறவங்ககிட்ட போய் நான் இந்த நிலைமை தான் இருக்குமா? இருக்காதுல்ல. இதான் செய்தி. அப்போ அந்த நிலைமைய நீங்க விழிப்புணர்வோடு இருக்கும்போது இந்த 3 அடங்கச் செய்யணும். எப்படி? அதுதான் சாத்தியம். அதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. எப்படி? தூங்கும்போது இருக்கிற நிலைமை இருக்கு இல்லையா? அந்த வாயு நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் யாருன்னா தூங்குனாங்கன்னா, இது ஒரு பெரிய சயின்ஸ். மிகப்பெரிய அறிவியல் இது. அதனால தான் கோவிந்தராஜுக்கு சிறப்பான இடம் குடுக்குறாங்க. நடராஜருக்கு முன்னாடி கோவிந்தராஜுக்கு எதுக்கு சிறப்பான இடம் குடுக்குறாங்க? எல்லாம் ஒடுங்கி போய் படுத்துக்குது இல்ல. அங்க ஆணவம் கிடையாது, கன்மம் கிடையாது, மாயை கிடையாது, மயக்கம் கிடையாது. அவ்வளவுதான். கிடந்தது தான். அது கேவல நிலையா இருந்தாலும் மதிக்கப்படுது இல்லையா? நடராஜருக்கு முன்னாடி கோவிந்தராஜ் இருக்கத்தானே செய்யறாரு. நடராஜருக்கு முன்னாடி கோவிந்தராஜ் இருக்கத்தானே செய்யறாரு. யாரையும் நம்ம வெறுத்து ஒதுக்கலையே. சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆழ்ந்து தூங்குறவங்களும், அந்த துயில் கொள்றவங்களும் அந்த கடவுளுக்கு சமமான. அதனால தான் தூங்கும்போது யாரையும் என்ன பண்ணக்கூடாது? யாரையும் என்ன பண்ணக்கூடாது? எழுப்பக்கூடாது. ஏன்னா, அந்த உயிர் அந்த ஒரு பெரிய உன்னதமான நிலையில இருக்குது. ஏன்னா, அங்க ராகத்வேஷம் இல்ல. ராகத்வேஷம்னா என்ன? விருப்பு, வெறுப்பு இல்ல. தூங்கும்போது எல்லாருமே நல்லவங்க தான். அது எல்லா குழந்தையும் பிறக்கும் நல்ல குழந்தை தான். அது மாரி தூங்கும்போது எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா, ராகத்வேஷம் வந்துட்ட பிறகு தான் திருப்பியும் குணங்கள்லாம் வந்துடுது. நீங்க பாருங்களேன், தூங்கும்போது எல்லாரும் அப்பாவி மாரி இருப்பாங்க. ரொம்ப குழந்தை மாரி இருப்பாங்க. ஆனா, அந்த தூங்கி எழுந்துக்கின பிறகு அந்த குணம் மாறும் பாருங்க. கண்ணுல அப்புறம் பழையபடி பழைய குருடி கதவு திறடி தான். அதனால தான் அந்த நிலைய வணங்குனாங்க. அதுதான் கோவிந்தராஜன். அரிதுயிலும் மாயனது தங்கையே. அப்ப அது மாயை திருப்பியும் சலனத்த உண்டு பண்ணுது. சலனத்த உண்டு பண்ண உடனே என்ன பண்ணுது உயிரு? திருப்பியும் யான் எனதுன்ற பெரிய மாயையில இறங்கி நான் என்ற நிலைமைக்கு வந்துருது. இதுதான் அந்த ரகசியம். அப்ப அந்த தூங்கும்போது இருக்கிற அந்த துயில் கொள்ளும்போது இருக்கக்கூடிய பிராணனுடைய நிலைமை இருக்குது இல்லையா? அந்த நிலைமைய விழிப்புணர்வோடு இருக்கும்போது செய்யக்கூடிய பயிற்சிக்கு பேரு தான் உத்தம பிராணாயாமம். உத்தம பிராணாயாமம். அந்த பிராணாயாமத்த ஒரு குருநாதர் மூலியமா வாங்கணும். அவர் தொட்டு காமிப்பாரு. அதுக்கு என்ன பரிசு நம்ம கொடுக்கணும்? இந்த உலக உயிர்களை நான் மனதாலும், உடலாலும், உயிராலும் வஞ்சிக்க மாட்டேன். எந்த ஒரு தீங்கும் நினைக்க மாட்டேன். யாருக்கும் நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன்றது ஒரு உறுதிமொழி, சத்திய வாக்கு. வேற எதுவுமே இல்ல. பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புகையிலை, தண்ணி, கஞ்சா, உடம்புக்கு தீங்கு விளையக்கூடிய போத வஸ்துக்கள், பால் கலந்த டீ, காபி. நீங்க டிகாஷன் போட்டு குடிக்கலாம். ஆனா பால் கலக்கக்கூடாது. அது மாதிரி புகையில போடக்கூடாது. வெத்தலை பாக்கு நல்லதுதான். ஆனா புகையில கலக்கக்கூடாது. இத்தனை கண்டிஷனும் போடுறாரு சாமி. அவ்வளவு பகிரதப்பட்டு கண்டுபிடிச்ச இந்த வித்தைக்கு பேர் தான் சுத்த வித்தை, அப்புறம் சித்த வித்தைன்னு சொல்லுவாங்க. அற்புதமான வித்தை இது. இந்த கலையை கத்துக்கிறது தான் இந்த உலக உயிர்கள் எல்லாமே போராடிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட கலைய இந்த தசவாய்க்கள் மூலமா இருக்கக்கூடிய தனஞ்சயனை நீங்க உணரணும்னா, இந்த பிராணாயாமத்தை நீங்க பெற்றால் மட்டுமே அந்த வாயுவை உங்களால் தக்க வைக்க முடியும். ஒரு ஓட்டப்பானையில் தண்ணி ஊத்தினே இருக்கீங்க. அது ஓட்டப்பானைன்னு தெரிஞ்சு போச்சு. ஊத்துன தண்ணி எங்கன்னு சொல்லிட்டு டெய்லி பார்த்தா அது கிடைக்குமா? அது மாதிரிதான் இந்த பிராணனை டெய்லி நம்ம வீண் பண்ணிட்டு இருக்கிறோம்.
அப்படி வீண் பண்ற பிராணனை உள்முகமா திருப்பி உங்களை தவத்துல உட்கார வச்சு உங்களுக்கே அறிமுகப்படுத்தி வச்சுக்கிற குருநாதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. அன்னையில இருந்து ஒரு புது வாழ்க்கை, ரீபர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு மறுபிறப்பு, அந்த ஒரு சம்பவம் நடக்கும். அதுதான் எல்லை. அதுக்கு முன்னாடி நீங்க சரியை கடந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க கிரியையை கடந்திருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க யோகத்துக்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் இதெல்லாம் படிப்படியா நமக்கு நடக்கும். இந்த ஒரு சம்பவம் நடக்காம நம்ம இந்த வாயுக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படாம, உங்களுக்குள்ள ஒரு உண்மையை நீங்க தேட பசி இல்லாதவங்களுக்கு இதை போதிக்க கூடாது. தேடல் இல்லாதவங்களுக்கு இதை சொல்லவும் கூடாது. வலி இருக்கிறவனுக்கு தான் வைத்தியம், வேதனை உள்ளவங்களுக்கு தான் மருந்து. அதே மாதிரி இறை தேடல் உள்ளவர்களுக்கு தான் வாழ்க்கை. அவங்களுக்கு தான் இந்த பிராணாயாமத்தை சுட்டி காமிக்க முடியும். மத்தவங்க எல்லாம் வெறும் பாட்டா தான் இதை பார்த்துட்டு போயிடணும். அப்ப யதார்த்தமா அடியேன்னு சொல்றேன். அப்ப இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், தனஞ்சயனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு சுட்டி காட்டுதல் ரொம்ப முக்கியம். தொட்டு காண்பித்தல் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வராது. இல்லைன்னா வராது. இதுதான் அந்த ரகசியம். அப்போ என்ன பண்ணணும்? திருவருள் கருணையினால இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பம் வைங்க. சாமி, இந்த பிராணனை நான் உத்தமமா பண்ணணுன்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த உள்முகமா பிராணன் வெளியே போற, இந்த மூச்சு காற்று வெளியே போறத அழகா உத்தமமா செய்யறதுக்கு எனக்கு வழிவகை செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டு பாருங்க. நிச்சயம் நடக்கும். சாமி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மள சந்திக்க வைப்பார். அன்னைக்கு இந்த தசவாயுக்களை பத்தின மிகப்பெரிய உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு பெரிய பணியை செய்கிற இந்த பிராணனை, இந்த மூச்சு காற்று தான் ஜீவசக்தியான வாயுன்னு அதுக்கு பேரு. அது இல்லைன்னா என்ன நடக்குதுன்றது ரகசியத்தை நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த வாயுக்களுடைய நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கலாம். சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். நேர்ல ஒரு முறை சந்திக்கும் போது நிச்சயம் எல்லாருக்கும் உட்கார்ந்து இதை அழகா இதை சுட்டி காமிச்சு, இது பெரிய நிலைய, உன்னதமான நிலைய எல்லாரும் அடையணும்னு தான் அடியனுடைய ஆசை. அந்த நிலைக்கு நிச்சயம் சாமி கிட்ட வேண்டுங்க, விண்ணப்பம் வைங்க. விண்ணப்பம் வைங்க. நீங்களா மாறுறதுக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை, பிராணனை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிராணாயாமம் செய்யறதுக்கு, வழிவகை செய்யறதுக்கான ஏற்பாடு செய்வோம். கூடுமானவரையிலும் நம்ம நேர்ல சந்திக்கும் போது இந்த பிராணன் பற்றியும், அதுக்கப்புறம் அபானன் பற்றியும், வியானன் பற்றியும், உதானன் பற்றியும், நாகன், கூர்மன் பற்றியும், அதுக்கப்புறம் வந்து அந்த தனஞ்சயன், கிருபாகரன், அதான் சொன்ன கிருபாகரன், தனஞ்சயன், இப்படி தசவாயுக்களை பத்தின மிகப்பெரிய உண்மையை நம்ம நேர்ல பார்க்கும்போது நிச்சயம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிராணன் தான் அடிப்படை காரணம். பிராணன் இல்லையேல் அங்க எல்லா வாயுக்களும் எதுவுமே இல்லை. பிராணன் தான் அங்க உருமாறுது. இத்தனையும் செஞ்சு முடிக்குது. இதுல நோக்கு வருமான்னு ஒண்ணு சொல்லுவோம். வருமாவுல இந்த பார்த்த உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லையா, அதுவும் பிராணன் தான். பிராணன் இல்லாம அந்த செய்ய முடியாது. வைத்தியம் பார்க்க முடியாது. இப்படி எல்லாவற்றுக்கும் பிராணனே மூலமா இருக்கிறதால தான் பிராணபானன்னு சொல்றாங்க. பிராணபானன்னா மூச்சையே சாப்பிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரணும். அப்ப மூச்சையே சாப்பிடக்கூடிய பெரிய பழக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு புற உணவுகள் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆமா. இது வந்து இந்த பிராணபானங்களுக்கு நல்லா தெரியும். அதான் மூச்சை சாப்பிடுறதுக்கு இந்த உலகம் தான் இப்ப சீரழிஞ்சு போயிருச்சுல்ல. அதனால தான் 3 மணிக்கு வந்துருங்க, 4:10க்கு வந்துருங்கன்னு சொல்றேன். நல்ல காற்று. நல்ல காற்று. இப்பதான் மாசுபட்டு போச்சுல்ல. பகல் வந்த உடனே வண்டி தொழில் ஆரம்பிச்சிடுறாங்க. ஏகப்பட்ட வாயுல எல்லாமே கலக்குது. பிளாஸ்டிக் கலக்குது, நெருப்பு கலக்குது. அதனால அந்த தொழில்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 மணிலேருந்து 5:20க்குள்ள நல்ல காற்று, ஒரு ஏகாந்தமான காற்று, பிராணன் நல்லா வியாபிச்சிருக்கக்கூடிய நிலைமையில இந்த மூச்சு நல்லா இழுத்து சாப்பிடக்கூடிய பெரிய கலையை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயம் தன்னை உணரலாம். அந்த நாள் வெகு சீக்கிரத்தில், வெகு தொலைவில் இல்ல. வெகு சீக்கிரத்தில் நம்ம எல்லாம் சந்திக்கும்போது, அந்த பிராணனை எப்படி சாப்பிடணுன்ற கலை இப்பவே அது சொல்லி தர முடியும். ஆனா ஆன்லைன்ல அது முடியாது. ஆன்லைன்ல அது முடியாது. சொல்லலாம். மூச்சை இப்படி இழுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனா எதுவுமே தொட்டு காண்பிக்காம முடியாது. எதுவுமே தொட்டு இங்க தான் வந்து ஒரு தொய்வு. தொய்வு என்னன்னா, நீங்க உட்காரலாம். பூர்வ மத்தியில பார்க்கலாம். எல்லாமே அதுவும் இறைவன்ட்ட விண்ணப்பம் வைங்க. அந்த பூர்வ மத்தியில பார்க்கும்போது கூட, சாமி என்னவோ பிராணன் வெளிய போகுதுன்னு சொல்றாரு. அந்த பிராணன் வெளிய போற பிராணன உள்முகமா திருப்பி விடணும்னு சொல்றாரு. அந்த மடைமாற்று நிகழ்வு என்னைக்கு எங்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வைங்க. சாமி கிட்ட அது மிகப்பெரிய கோரிக்கையா வைக்கலாம். சரியா? மீண்டும் ஒரு முறை அந்த பாட்ட படிச்சிருவோம். அந்த ஒரு உன்னதமா அந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். தேவையுள்ள அடியார்கள், சம்பந்தப்பட்ட அடியார்கள், அந்த பிராணன் உத்தமமான பிராணாயாமத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, விலை என்ன குடுக்கணும்னா, இதுதான் குடுக்கணும். ஏற்கனவே செஞ்ச பாவங்கள என்கிட்ட குடுங்க. அதாவது என்கிட்டன்னா சாமிகிட்ட குடுத்துருங்க. ஆமா. இதுக்கு தடையா இருக்கிறது அந்த முன்வினை தான். அந்த ஏற்கனவே செஞ்ச பாவங்கள், கொடுமைகள், ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். அறிந்தோ அறியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்?
சிவபெருமானுடைய குருநாதரா வந்திருக்கு, குருநாதர்கிட்ட கொடுத்துடணும். கொடுத்துட்டு தட்சணையா கொடுத்துட்ட பிறகு அதை நீங்க வாங்கிக்கணும். ஈஸ்வரனை வாங்கிக்க போறீங்க. பாருங்க, இந்த உலகத்துல தட்சணையா எதை கேட்கிறாரு பாருங்க, சாமி. அதனால தான் இந்த மார்க்கத்துக்கு அடியேன் வந்து ரொம்ப உன்னதமா போய் அதை கத்துட்டு வந்தேன். இதை நான் சைவ சமயத்திலையும் அடியார் பெருமக்களுக்கு சுட்டி காமிக்க ஆசைப்படுறேன். சம்பந்தப்பட்டவர்கள் வந்து எந்த தீட்சை வாங்கியிருந்தாலும் கவலைப்படாதீங்க. எதோ வாங்கியிருந்தாலும் பிராணனை நீங்க வெளியே விட்டீங்கன்னா செத்து தான் போகணும். அப்ப அப்படிப்பட்ட பிராணனை வீணாக்காம நல்ல நிலையில உள்முகமா பெறுவதற்கான உத்தமமான கலையை நீங்க எல்லாரும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயம் அந்த சத்தியமான பிராணாயாமத்தை நேர்ல வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன். தொட்டு காண்பிச்ச மறுகணமே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஏன்னா அது வரைக்கும் வெளியே போச்சு இல்லையா மூக்கு வழியா, அதுக்கப்புறம் உள்ள சுவாசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உள் சுவாசம் உங்களுக்கு வந்துட்ட பிறகு உங்களுக்கு ஒரு குதூகலம் கிடைக்கும். அதான் அன்னைக்குதான் கிரகப்பிரவேசம். அன்னைக்குதான் நீங்க கிரகப்பிரவேசம் கொண்டாடணும். அன்னைக்குதான் நீங்க கிரகப்பிரவேசம் கொண்டாடணும். அந்த நாள் ஒரு இனிமையான நாள். திருப்பி அந்த ஒரு பாட்டை நான் திருப்பியும் படிச்சிடறேன். ஒத்த இவ்வொன்பது வாயுவும் ஒத்தன, ஒத்த இவ்வொன்பதின் மிக்க தனஞ்சயன், ஒத்த இவ்வொன்பதில் ஒக்க இருந்திட, ஒத்த உடலும் உயிரும் இருந்ததுவே. சிறப்பால் தம்முள் ஒத்தனவாகிய தனஞ்சயன் ஒழிந்த ஏனைய வாயுக்கள் 9 வேறு வேறு நின்று செயல்படுவன. சிறப்பால் அவ்வொன்பதிலும் மேம்பட்டது தனஞ்சயன் என்னும் வாயு. அந்த ஏனைய 9 வாயுக்களிலும் ஒப்ப கலந்து அவற்றிற்கு வன்மையை தந்து நிற்கும். அவ்வாறு நிற்பதனாலே உயிரும் உடம்பும் இணங்கி இருக்கின்றன. நீண்ட காலம் வாழலாம் என்கிற ஒரு குறிப்பு இங்க இருக்கு. அப்போ தனஞ்சயனை பிடிச்சிட்டோம்னா கபாலம் வரைக்கும் சென்று கடைசியில கபாலத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஆற்றல் உள்ளதான் தனஞ்சயன். அப்படிப்பட்ட தனஞ்சயன் தான் இந்த மூலாதாரத்திலிருந்து, இந்த சுவாதிஸ்தானத்திலிருந்து, மணிபூரகத்திலிருந்து, அப்புறம் அநாகதத்திலிருந்து, அப்புறம் விசுத்திலிருந்து, புருவமத்திலிருந்து, அப்புறம் கபாலத்துக்கு ஏறி கடைசி வரைக்கும் கைலாயத்தை திறந்து அப்படியே கபாலத்தின் வழியாக மோட்சம் அடைஞ்ச ஒரு நாயன்மார் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? தான் என்னை முன் படைத்தான், அது அறிந்து தன் பொன்னடிக்கே, வான் என்னை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து. இது யாரு? சுந்தரர். அவருக்கு என்ன கொடுத்தாங்க? யானை கொடுத்தாங்க. என்ன வாகனம் கொடுக்கப்பட்டது? கடைசியில வெள்ளை யானை கொடுத்தாங்க. அப்போ ஓங்காரமாக இருக்கக்கூடிய, ஓங்காரத்திலேயே பயணிக்கக்கூடிய ஆற்றல் சுந்தரர் கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் உண்டு, நமக்கும் உண்டு, நமக்கு உண்டு. சரி, அவர் பேரையே சொல்லி அவரையே ஊர்ஜிதமா நினைச்சிட்டு வந்தாரு ஒருத்தர். அவர் பேர் என்ன? சேரமான் பெருமான். சேரமான் பெருமான் எப்படி வந்தாரு? இவர் வந்து ஓங்காரம் என்ற வெள்ளை யானையில வந்தார். பிரணவத்தையே வாகனமா அமைச்சு வச்சாரு. யாரு? அந்த ஐராவத், மிகப்பெரிய ஐராவத்தை யாரு சாமி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அவருக்கு சீடரா வந்தார் இல்லையா அந்த சேரமான் பெருமான், நண்பரா தோழரா வந்தார் இல்லையா, அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? கடைசியில குதிரை கொடுக்கப்பட்டது. குதிரைன்றது என்னது? வாசி. வாசின்றது என்னது? மூச்சு. அந்த மூச்சு காற்றுல ஒழுங்கா சரியா புருவ மத்தியில பிடிச்சு அவரு போறதுக்கு முன்னாடி அங்க போய் நிக்கணும்னு ஆசைப்பட்டார். யாரு? அவர் இல்லாத உலகத்துல நான் இருந்து என்ன போறேன்? நண்பர் இல்லாத, தோழர் இல்லாத உலகத்துல நான் இருக்க போறது இல்லை. அப்படியே உடனே மூச்சு காற்றை பிடிச்சி உடனே ஏறி நின்னார். அவர் பயணிச்ச வாகனம் என்னது? குதிரை. அந்த குதிரை என்னது? மூச்சு காற்றுன்ற குதிரை. ஹார்ஸ் பவர்னு சொல்லக்கூடியது. அப்புறம் அவரு பிராண ஓங்காரத்தையே முன்னிறுத்தினாரு. இவரு மூச்சு பிராணனையே முன்னிறுத்தி அங்க குதிரை மாதிரி, குதிரை வேகத்துல என்ன பண்ணிட்டாரு? முன்ன போய் நின்ட்டாரு. தானும் போறது இல்லாம தன் படைகளையும் கூட்டு போனாராம் சேரமான் பெருமான். அது ஒண்ணாச்சா? அடுத்து இவங்க 2 பேரும் முக்தி பேரு அடைவதற்கு முன்பாக ஒருவர் முக்தி அடைந்தார். அவருதான் தனஞ்சயனை சரியா பயன்படுத்தினார். எப்படி? தனஞ்சயனுடைய சிறப்பு சொல்லி ஆகணும். நான் நிகழ்ச்சியை முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா இந்த நாயன்மார் வந்து நினைவு வந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு உதாரண புருஷங்களுக்கு காமிச்சாதானே நம்ம நம்புவோம். அப்ப பிரணவத்தை கையில் எடுத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அது வெள்ளை யானை அவருக்கு அனுப்ப. ஏன்னா பிரணவ சொரூபமாக இருந்தாரு. 2.5 காலம் நாதத்தோட ஒன்று இருந்தார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எங்க போனாலும் நாதத்தை தான் கையில எடுத்தாரு. பாட்டு தான் அவர் பாடினதெல்லாம் திருப்பாட்டு.
அப்ப ஒன்றி பாடினதுனால, அவர் நாதத்தோட இருந்ததுனால, அவருக்கு ஓங்காரத்தை வாகனமா அமைச்சுட்டாங்க. இந்த ஓங்காரத்தின் மொத்த சுரூபமா தான் அந்த ஆனை முகம். அதான் வெள்ளை யானை அனுப்பப்பட்டது. ஆனா, அவருக்கு கூட வந்து சேரமான் பெருமானுக்கு குதிரை அனுப்பப்பட்டது. குதிரை அவர் எப்படி ஏறி வந்தார்? வாசி என்கிற குதிரையில ஏறி வந்தார். வாசி என்கிற குதிரையில ஏறி வந்தார். மந்திர உபதேசம் செஞ்சு அவர் ஏறி வந்தார்ன்னு சொல்லுவாங்க. அந்த வாசியை பிடிச்சு அவர் மேல ஏறினார். அடுத்து இவங்க 2 பேருக்கும் முன்னாடி ஒருத்தர் முக்தி அடைஞ்சாரு. அவர் எப்படி வந்தாரு? தனஞ்சய என்ற காற்றை மேலே எழுப்பி கபாலத்தின் வழியாக திறந்து கைலாயத்தை அடைந்தார். இவங்க 2 பேரும் வர போறாங்கன்றது 3 நாளைக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். ஆமா, நண்பர் இல்லாத அவரும் சொல்ற தோழர் இல்லாத உலகத்துல நம்ம என்னத்துக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் முன்கூட்டி என்ன பண்ணிட்டாரு? பயிற்சி பண்ணி அழகா முதுகெலும்பு வழியா பயணிச்சு பிராணனை கொண்டு வந்து சேர்த்து தனஞ்சயன் வழியாக கபாலத்தை திறந்து என்ன பண்ணாரு? முன்னாடியே கைலாயத்துல போய் நின்னுட்டார். எது சிறப்பு இதுல? எது சிறப்பு? யோசிச்சு பாருங்க. 3 முக்தி பேர் தான். புராணனையே பிடிச்சாரு சேரமான் பெருமான். குதிரை மாதிரி பயிற்சி செஞ்சாரு. அதனால குதிரையில ஏறிட்டாரு. அந்த பிரணவத்துக்கே அந்த பிரணவமே தலை வணங்கி யாரை கொண்டு போச்சு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கொண்டு போச்சு. வெள்ளை யானையில. தவம் பண்றவங்களுடைய தவம் பண்ணா வீண் போகாதுங்க. உங்களுடைய ஓங்காரம் உங்களை காப்பாத்தும். நமக்கு கொல்லி போடுறது யாரு? நம்மளுக்கு பின்னாடி பத்திரம் எழுதுற இந்த தொல்லையே உங்களுக்கு இடம் கிடையாது. உங்களை காப்பாத்துறதுக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க. தவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிவனடியார்கள் முதற்கொண்டு தவசீலர்கள் உங்களுடைய உடலை வந்து தக்க முறையில சமாதி வைக்கிறதுக்கு நிச்சயம் ஆள் உண்டு. ஐயோ நம்மளை எடுத்து போறது யாருன்ற கவலைப்பட வேண்டிய தவம் மட்டும் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. தவம் மட்டும் பண்ணுங்க. உங்களை யார் என்னென்ன செய்ய போறாங்கன்னு மட்டும் பாருங்க. அது உடனே ஆள்லாம் வந்துருவாங்க. கவலைப்படாதீங்க. ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு வெள்ளை யானை வந்தது இல்லையா? பல்லக்கு வருது இல்லையா? சேரமான் பெருமானுக்கு குதிரை வந்தது இல்லையா? ஆனா அவங்க 2 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துல இருந்து கபாலத்துல இருந்து எழுந்தார் இல்லையா? அதுதான் பிரம்மாண்டம். அதுதான் அந்த தனஞ்சயன். அந்த உயிர்காற்றை அழகா அற்புதமா தனஞ்சயன் மூலியமா என்ன பண்ணிருக்காரு அவரு? அழகா பிராணனோட சேர்ந்து வெளியே போயிருக்காரு. எதர் வழியா போனார்? கபாலத்தின் வழியாக வெளியே சென்றார். அந்த நாயன்மாரோட பேரை நான் குறிப்பா தரேன். பெருமாள் ஐயா கூட அதை பார்த்து சொல்லலாம். இருக்காரான்னு தெரியல. அப்படிப்பட்ட அந்த 3 நாளைக்கு முன்னாடி போனார்ல, அவர் தான் அதை யூஸ் பண்ணார். அந்த தனஞ்சயன்றத அழகா நிறைய பேர் வந்து இந்த கபாலத்தின் வழியா பிரியும். அந்த கபாலத்தின் வழியா பிரிஞ்சு அது மேலான நிலைக்கு போவாங்க. அதான் அற்புதமான அந்த காற்று. அதனாலதான் இந்த பிராணனை சரியா பயன்படுத்தணும். வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த உத்தமமான பிராணாயாமத்தை நம்ம எல்லாம் கத்துக்கலாம். உள் சுவாசத்தை கத்துக்கிட்டு நீங்க எல்லாம் அதாவது என்ன சொல்றது, உன்மத்தர்கள் மிகப்பெரிய ஆனந்த நிலையை அடையணும்னு சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்லவண்ணும் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மண் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு வணக்கம். அதுக்கு முன்னாடி இந்த பாடல்கள் இது ஒண்ணுமே ஒரு குரு மூலியமா போனாதான் நமக்கு ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லாவற்றையும் எல்லா இடத்துலயும் டக்குன்னு நம்ம எதையுமே பகிரங்கமா தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ குழந்தைக்கு அம்மா வந்து சுட்டி காமிச்சு இது அப்பா, இது தாத்தா, இது இப்படிதான் போகணும், பார்த்து போகணும், ரோட்ல போகும்போது ஓரமா போகணும் அப்படின்னு ஒரு கைட்னஸ் எப்படி ஒரு தாய் தந்தையரோட வழிநடத்தல் தேவைப்படுதோ அதே மாதிரி ஒரு சாதகனுக்கு
உருவ மத்தியில திருவடியை தெரிஞ்ச நாள் முதலா ஒரு 12 வருஷம் குருநாதருடைய கருத்தை என்ன பண்ணிக்கணும்? இறுக்கி பிடிச்சுக்கினா மட்டும்தான் அந்த எல்லையை போய் சேர முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 12 வருடங்கள் அந்த குருநாதருடைய தயவுல இப்படிதான் போணும், அப்படிதான் போணும். ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லார்கிட்டயும் அவர்ட்ட பகிர்ந்துட்டு அந்த உச்சபட்சத்தை தொடும்போது, அந்த உன்னதமான நிலைய இந்த உயிர் அடையும்னு சொல்லி, ஒரு குருவர்களுக்கு திருவடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் முதல் ஒரு எத்தன உங்களுக்கு அதாவது முதல் வாய்ப்பு கிடைச்ச பிறகு, அதுக்கப்புறம் ஒரு 12 வருடங்கள் அவரோட நீங்க பயணிச்சா தான், அடுத்த நிலைக்கு நல்ல நிலைமைக்கு முடியும். இல்லன்னா, அது ஒரு அதாவது விட்ட குறை, தொட்ட குறைனால திருப்பி மண்ல வந்து பிறக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால திருவருள் கருணையினால, அதன் தான் அவனாகும், அவன் தானாகவும் அந்த யோக நிலை சிவனை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படின்ற மிகப்பெரிய உன்னதமான நிலையை அடையணும்னா, குருவருளும் வேணும், திருவருளும் வேணும்னு சொல்லி, நீங்க அந்த குருவருளினுடைய முழு பரிபூரணமான ஆசியை பெற்று, திருவருளையும் மிக பரிபூரணமாக பெற எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து செல்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு பாடலாக சிந்தித்து செல்கிறோம். திருவருள் கருணை அனுபவம் ரீதியாக ஒரு பாடலை உணர்த்தி, அதை அனுபவ ரீதியாக அடியார் பெருமக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற மிகப்பெரிய அபாவினாலே ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற விதில் சந்திக்கிறோம். என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அடியார் பெருமக்கள் இதில் ஏதாவது தெளிவு ஏற்பட வேண்டுமென்றால் நிச்சயம் நேரிலோ அல்லது வந்து தொலைபேசியிலோ பேசி ஒரு விதமான அனுபவ நிலைக்கு எல்லோரும் வர வேண்டும். இல்லைன்னா அனுபவம் வெறும் பாட்டா படிச்சு போகாம அதை உணரணும் இல்லையா? நிச்சயம் ஒரு நாள் நம்ம எல்லாம் சந்திக்கலாம். அந்த நாள் உங்களுடைய புராணனை உங்களுக்குள்ளே அறிமுகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கலை அடியேன் உங்களுக்கு சுட்டிக்காட்ட தயாராக இருக்கின்றேன். அதற்கு விலை ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே செய்த பாவங்களை தட்சணையாக கொடுத்து விட வேண்டும். இதுதான் செய்தி. மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைங்க. காசோ, பணமோ எதையும் எதிர்பார்க்காத ஒரு உத்தமமான குருநாதர் அடியேனுக்கு கிடைச்சாரு. அந்த குருநாதருடைய மூலியமா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் குடுக்குறேன்னு சொல்லி, பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நிட்டை கூடல், திருவடி பணிதல் என்கிற மிகப்பெரிய உன்னதமான கலையை நாம் அந்த நிகழ்ச்சியை ஒரு சொல்லி தந்துட்டு இருக்கோம். அந்த கலையை வந்து அடியார் பெருமக்கள் வந்து கத்துக்குங்க. நோய், பிணி எல்லாமே அந்த மூப்பு எல்லாமே போறதுக்கு அற்புதமான கலை. வாழ்நாள்ல உங்கள அறியாம தவற விட்ட எல்லா உன்னதமான தருணங்களையும் மீண்டும் நீங்க வாழ்ந்து, அற்புதமா அத கழிச்சு, மிகப்பெரிய நோயிலிருந்து விடுதலை அடையணும். இந்த பிறவியே வந்து நோய் தான். இந்த நோயிலிருந்து விடுபடணுன்றது திருவடி பணிதல்ன்ற நிகழ்ச்சியில பங்கெடுத்து, உங்கள நீங்களே தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய்வு. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.